நாம் யாவரும் கண்களை மூடி இந்த காலை ஆராதனையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாகவும், தேவ சமூகம், தேவ கிருபை, தேவனுடைய பிரசன்னம் நம் மத்தியிலே இறங்கி நம்மை நிரப்பும்படியாகவும், நம்முடைய நடுவில் உலாவுகிற தெய்வம், நம்மை விடுதலை ஆக்குகிற தெய்வம், நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி நமக்கு ஒரு புதிய கிருபையையும் புதிய சந்தோஷத்தையும் தந்து நம்மை வழிநடத்தும்படியாய் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று தாவீது ஜெபிக்கிறாரே அப்பா. இந்த காலை வேளையில் எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமும் உன்னதமான தேவனாகிய உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. வேலைக்காரருடைய கண்கள் எஜமானுடைய முகத்தை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியினுடைய முகத்தை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் கண்கள் உம்முடைய முகத்தையே நோக்கி இருக்கிறது ஆண்டவரே. எங்கள் கண்கள் உம்முடைய முகத்தையே நோக்கி இருக்கிறதப்பா. எங்களை உமது கிருபையால் நிரப்புங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியிலே இறங்கி எங்கள் நடுவில் உலாவி எங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது நான் தேசத்திற்கு சேமத்தை தந்தருளுவேன் என்று சொன்னீரே அப்பா. அப்பா, நீர் எங்கள் தேசத்திற்கு ஒரு சேமத்தை தாரும். எங்கள் தேசத்திற்கு ஒரு சேமத்தை தாரும். நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் மாறாதவர் ஆண்டவரே, நீர் மகத்துவமானவர் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே அப்பா. அப்பா, கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா, நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சகாயம் செய்யும் கேடகமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். மகிமை பொருந்திய பட்டயமே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் பலன், நீரே எங்கள் கோட்டை, நீரே எங்கள் தஞ்சம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கினவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கினவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. எங்களுடைய கசப்பான அனுபவங்களை எல்லாம் நீர் தித்திப்பாய் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் எல்லாம் கூடும் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே அப்பா. உம்மால் மாத்திரம்தான் இந்த சூழ்நிலையை மாற்ற முடியும் ஆண்டவரே. நீர் மாற்றுவீராக, நீர் மாற்றுவீராக. நீர் இரக்கம் செய்யும்படியாயுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நல்லவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். வல்லவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்கிறவரே, எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருகிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தாவீது சொல்லுகிறாரே, எங்கள் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை எங்களை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னாரே அப்பா. ஹல்லேலூயா. நாங்களும் உம்மை அப்படி ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கத்தக்கதாக எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டு கர்த்தர் நீர் பதில் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் கேட்டு கர்த்தர் நீர் விடுதலை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமமே உயர்ந்த நாமம் அப்பா. உம்முடைய நாமமே வானத்திலும் பூமியிலும் மேலான நாமம். அந்த மகத்துவமான நாமத்தை உயர்த்துகிறோம். இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் உம்முடைய கிருபையையும் உம்முடைய நன்மையையும் நீர் தொடர பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன், அவருடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று தாவீது சொன்னது போல எங்கள் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உமது நன்மையும் உமது கிருபையும் தொடரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் நீர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. காற்றையும் பார்க்க மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனால் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்னீரே அப்பா. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்னீரே அப்பா. ஒவ்வொருடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய குறைவுகள் நிறைவாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இருதயத்திலும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்து காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, இந்த ஆராதனையின் தொடக்கம் முதல் இறுதி வரைக்கும் உடைய மகிமை எங்களோடு கூட இருப்பதாக. பாடல் வேளைகளை ஆசீர்வதியும், ஆராதனை நேரங்களை ஆசீர்வதியும், ஜெப வேளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தையால் எங்களோடு கூட நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமது கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்திலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். எங்களோடு கூட ஆன்லைன் இணைந்து தேவ நாமத்தை நீங்கள் மையப்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி நான் வேதத்தை வாசிக்கிறோம். அப்படியாய் இந்த பொல்லாத நாட்களிலே, இந்த பயங்கரமான நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தி அவரை ஆராதிக்கின்ற பொழுது ஆண்டவர் எல்லா தடைகளையும் மாற்றி போட்டு நமக்கு ஒரு புதிய பாதையை திறப்பதற்கு என் இயேசு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது தேவன் என்றைக்கும் அவர் மாறாதவராக இருக்கிறார். நம்மோடு நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்தி நம்ம ஒரு சில பாடல்களை நாம் பாடுவோம். ஆண்டவர் செய்த நன்மை இணைத்து நன்றி சொல்ல வந்தேன் நாதா, என் நாவினால் சொல்கிறேன் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாமத்தை மையப்படுத்தி இந்த பாடலை நாம் பாடுவோம். ஹல்லேலூயா, நன்றி சொல்ல வந்தேன் நாதா, என் நாவினால் சொல்கிறேன். நன்றி சொல்ல வந்தேன் நாதா, என் நாவினால் சொல்கிறேன். நன்றி உமக்கு நன்றி, என் நாதா உமக்கு நன்றி. நன்றி உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. நன்றி சொல்ல வந்தேன் நாதா, என் நாவினால் சொல்கிறேன். நன்றி சொல்ல வந்தேன் நாதா, என் நாவினால் சொல்கிறேன். நன்றி உமக்கு நன்றி, என் நாதா உமக்கு நன்றி. நன்றி உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தவரே, எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தவரே, அத்தனையும் நினைத்து நான் அதிகமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நான் அதிகமாய் நன்றி சொல்வேன். நன்றி உமக்கு நன்றி, என் நாதா உமக்கு நன்றி. நன்றி உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. கவலை கண்ணீரில் கலங்கி நின்றேன் நான், கவலை கண்ணீரில் கலங்கி நின்றேன் நான். கலங்காதே என்று சொன்ன கண்மலைக்கு நன்றி சொல்வேன். கலங்காதே என்று சொன்ன கண்மலைக்கு நன்றி சொல்வேன். நன்றி உமக்கு நன்றி, என் நாதா உமக்கு நன்றி. நன்றி உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. நன்றி சொல்ல வந்தேன் நாதா, என் நாவினால் சொல்கிறேன். நன்றி சொல்ல வந்தேன் நாதா, என் நாவினால் சொல்கிறேன். நன்றி உமக்கு நன்றி, என் நாதா உமக்கு நன்றி. நன்றி உமக்கு நன்றி,
தேவா உமக்கு நன்றி. எல்லையில்லா கிருபைகளை என் வாழ்வில் செய்தவரே. சேர்ந்து சொல்வோம். எல்லையில்லா கிருபைகளை என் வாழ்வில் செய்தவரே. அளவில்லா நன்மைகளை அளித்ததால் நன்றி சொல்வே. அளவில்லா நன்மைகளை அளித்ததால் நன்றி சொல்வே. நன்றி உமக்கு நன்றி, என்னாதா உமக்கு நன்றி. நன்றி உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. கடந்த நாட்களில் காத்திட்ட தேவனே, கடந்த நாட்களில் காத்திட்ட தேவனே, புதிய நாளை நீ தந்ததால் நன்றி சொல்வே. புதிய நாளை நீ தந்ததால் நன்றி சொல்வே. நன்றி உமக்கு நன்றி, என்னாரா உமக்கு நன்றி. நன்றி உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. நன்றி சொல்ல வந்தேன் நாதா, என் ஆவினால் சொல்கிறேன். நன்றி சொல்ல வந்தேன் நாதா, என் ஆவினால் சொல்கிறேன். நன்றி உமக்கு நன்றி, என் நாதா உமக்கு நன்றி. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். நன்றி உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு நம்ம நடத்துகிறவராக இருக்கிறார். அவரே நமக்கு பாதுகாவலாக இருக்கிறார். கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன் என்று சொன்னவர் அவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாத தேவன் இயேசு ஒருவர் மாத்திரமே. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லியிருக்கிற பிரகாரமாய் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம் நடுவில் இருக்கிறார். ஒரு குறைவில்லாமல் ஆண்டவர் நம்ம நடத்துவார். நம்முடைய தேசத்தை அவர் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய நாமத்தை சொல்லுகின்ற பொழுது பிசாசுகள் நடுநடுங்கும், வியாதியின் கூறுகள் மாறும். இயேசுவின் நாமமே உயர்ந்த நாமமாய் இருக்கிறது. கர்த்தரின் நாமம் உயர்ந்தது, அவரின் செயல்கள் சிறந்தது. நினைக்க முடியாத அதிசயம் செய்யும் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பாடலை உணர்ந்தவர்களாய் அவர் நாமத்தை உயர்த்தி நாம் எல்லோரும் ஒரு மன சிந்தையோடு நாம் சேர்ந்து நாம் பாடுவோமா? இந்த இயேசு நாமம் சொல்ல சொல்ல அற்புதங்கள் நடக்கும். ஒருவேளை பயத்தோடு கூட நீங்கள் காணப்படுகிறீர்களா? இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளது என்று சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் வல்லமை உள்ளது என்று சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு குறைவு இல்லாமல் நம்மை பாதுகாத்து நம்ம நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எல்லோரும் சேர்ந்து நாம் சேர்ந்து இந்த பாடலை நாம் பாடுவோமா? கர்த்தரின் நாமம் உயர்ந்தது, அவரின் செயல்கள் சிறந்தது. நினைக்க முடியாத அதிசயம் செய்யும் கர்த்தரின் நாமம் உயர்ந்தது. நினைக்க முடியாத அதிசயம் செய்யும் கர்த்தரின் நாமம் உயர்ந்தது. இயேசு நாமம் சொல்ல சொல்ல அற்புதங்கள் நடக்குதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. அலங்கார வாசலிலே ஒரு முடவன் இருந்தானே, சீஷர்களிடம் பணத்தை கேட்டானே. அலங்கார வாசலிலே ஒரு முடவன் இருந்தானே, சீஷர்களிடம் பணத்தை கேட்டானே. பொன்னு பொருளோ என்னிடம் இல்லை, இயேசுவின் நாமத்தால் எழும்பி வா.
சொன்ன பொருளோ என்னிடம் இல்லை. இயேசுவின் நாமத்தால் எழும்பி வா. சர்வ வல்லவர் இயேசு ராஜனே, உங்க நாமமே சொன்னால் போதுமே. சர்வ வல்லவர் இயேசு ராஜனே, உங்க நாமமே சொன்னால் போதுமே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல அற்புதங்கள் நடக்குதே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல அற்புதங்கள் நடக்குதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. பக்கத்தில் 1000 பேர் வந்தாலும், செங்கடல் தடையாக நின்றாலும், பக்கத்தில் 1000 பேர் வந்தாலும், செங்கடல் தடையாக நின்றாலும், எங்களை சத்துரு அழிக்க முடியாது. இயேசுவின் நாமத்தால் துரத்துவோம். எங்களை சத்துரு அழிக்க முடியாது. இயேசுவின் நாமத்தால் துரத்துவோம். சர்வ வல்லவர் இயேசு ராஜனே, உங்க நாமமே சொன்னால் போதுமே. சர்வ வல்லவர் இயேசு ராஜனே, உங்க நாமமே சொன்னால் போதுமே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல அற்புதங்கள் நடக்குதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கர்த்தரின் நாமம் உயர்ந்தது, அவரின் செயல்கள் சிறந்தது. நினைக்க முடியாத அதிசயம் செய்யும் கர்த்தரின் நாமம் உயர்ந்தது. நினைக்க முடியாத அதிசயம் செய்யும் கர்த்தரின் நாமம் உயர்ந்தது. இயேசு நாமம் சொல்ல சொல்ல அற்புதங்கள் நடக்குதே. சேர்ந்து சொல்லுவோம். இயேசு நாமம் சொல்ல சொல்ல அற்புதங்கள் நடக்குதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய சமூகத்தில் வருகின்ற பொழுதெல்லாம் ஆண்டவர் நமக்கு நித்திய சந்தோஷத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நித்திய மகிழ்ச்சியை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய கண்ணீரையெல்லாம் அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இந்த பாடலை உணர்ந்தவர்களாய் உமது சமூகம் வரும்பொழுதெல்லாம் உங்கள் கண்ணீரெல்லாம் மாறுகின்றதே யா என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் நாமத்தை உயர்த்தி நாம் சேர்ந்து இந்த பாடலை நாம் பாடுவோமா? உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி, உமது சமூகத்தில் பேரானந்தம் ஒரு நாளும் மாறாதையா, ஒரு நாளும் ஒரு போதும் மாறாது மாறாது. உம் சமூகமே, உம் சமூகமே, உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் அலைந்து நான் திரிந்தாலும் விடுதலை இல்லையே.
மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் அலைந்து நான் திரிந்தாலும் விடுதலை இல்லையே. நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடம் உண்டு, நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடம் உண்டு. உமது வார்த்தையால் திருப்தியாகிறேன், உமது வார்த்தையால் திருப்தியாகிறேன். உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. 12 வருடமா பெரும்பாடுள்ள ஒரு பெண் அநேக வைத்தியரா கைவிடப்பட்டவளா. 12 வருடமா பெரும்பாடுள்ள ஒரு பெண் அநேக வைத்தியரா கைவிடப்பட்டவரா. இயேசுவின் சமூகத்திற்கு ஓடோடி வந்தாலே, இயேசுவின் சமூகத்திற்கு ஓடோடி வந்தாலே, இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டதால் சுகமானாள், இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டதால் சுகமானாள். உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி, உமது சமூகத்தில் பேரானந்தம் ஒரு நாளும் மாறாதையா, ஒரு நாளும் ஒரு போதும் மாறாது மாறாது. உம் சமூகமே, உம் சமூகமே, உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. இஸ்ரவேலின் சேனைகள் முன்னே கடந்திட்ட தேவ சமூகம் ஒருவரும் பலவீனரா இருந்ததும் இல்லையே. இஸ்ரவேலின் சேனைகள் முன்னே கடந்திட்ட தேவ சமூகம் ஒருவரும் பலவீனரா இருந்ததும் இல்லையே. இரவினில் அக்கினி ஸ்தம்பம், பகலில் மேக ஸ்தம்பம், இரவினில் அக்கினி ஸ்தம்பம், பகலில் மேக ஸ்தம்பம். பாதுகாத்து நடத்தினீரே சேனைகளின் தெய்வமே, பாதுகாத்து நடத்தினீரே சேனைகளின் தெய்வமே. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி, உமது சமூகத்தில் பேரானந்தம் ஒரு நாளும் மாறாதையா, ஒரு நாளும் ஒரு போதும் மாறாது மாறாது. உம் சமூகமே, உம் சமூகமே, உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி, உமது சமூகத்தில் பேரானந்தம் ஒரு நாளும் மாறாதையா, ஒரு நாளும் ஒரு போதும் மாறாது மாறாது. உம் சமூகமே, உம் சமூகமே, உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது.
உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. ஆண்டவரே நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார். அவரை இல்லாமல் நமக்கு இந்த உலகத்தில் வேறு வழியே இல்லை. ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லி நாமத்தை மையப்படுத்தி இந்த பாடலை எல்லோரும் சேர்ந்து வழியும் நீரே சத்தியம் நீரே என் ஜீவனம் இயேசுயா என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்தி இந்த பாடலை நாம் அவருக்கு மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. வழியும் நீரே சத்தியம் நீரே ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். வழியும் நீரே சத்தியம் நீரே ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. வழியும் நீரே சத்தியம் நீரே ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். குருடர் கண்களை பார்க்க செய்ததும் நீர்தானையா, செவிடர் செவிகள் கேட்க செய்ததும் நீர்தானையா. குருடர் கண்களை பார்க்க செய்ததும் நீர்தானையா, செவிடர் செவிகள் கேட்க செய்ததும் நீர்தானையா. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. வழியும் நீரே சத்தியம் நீரே ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். வழியும் நீரே சத்தியம் நீரே ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். குஷ்டரோகியை சொஸ்தம் செய்தவர் நீர்தானையா, மரித்தோரை எழும்ப செய்தவர் நீர்தானையா. குஷ்டரோகியை சொஸ்தம் செய்தவர் நீர்தானையா, மரித்தோரை எழும்ப செய்தவர் நீர்தானையா. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. வழியும் நீரே சத்தியம் நீரே ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். வழியும் நீரே சத்தியம் நீரே ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். பாவ சாபம் நீங்க செய்தவர் நீர்தானையா, கவலை கஷ்டம் நீங்க செய்தவர் நீர்தானையா. பாவ சாபம் நீங்க செய்தவர் நீர்தானையா, கவலை கஷ்டம் நீங்க செய்தவர் நீர்தானையா. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. வழியும் நீரே சத்தியம் நீரே ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். வழியும் நீரே சத்தியம் நீரே ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. வழியும் நீரே சத்தியம் நீரே ஜீவனும் இயேசுவே,
உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே. உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். கொஞ்ச நேரம் எல்லாரும் வாயில திறந்து தேவனை துதிப்போமா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையின் வழி சத்தியம் ஜீவனுமா இருக்கிற தேவனே உம்மை துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனே, உம்முடைய கிருபை எங்கள் மேல் இறங்க வேண்டும் ஆண்டவரே. பிரசன்னம் எங்கள் மேல் இறங்க வேண்டும் ஆண்டவரே. எங்களை மறுபடியும் புதுப்பிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. உடைக்கப்பட்டிருக்கிற காரியங்களை, உடைக்கப்பட்டிருக்கிற அலங்கங்களை கர்த்தாவே புதுப்பிக்கிறவர் நீர் ஆண்டவரே. எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் சபையை தேவரீர் உருவாக்குகிறவர் நீர் ஆண்டவரே. இணைந்து ஒரு சரீரமாய் உம்முடைய ராஜ்யத்தில் நிற்பதற்கு கர்த்தாவே கிருபை தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு இதுவரைக்கும் ஜீவனை கொடுத்து பாதுகாத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். புதிய கிருபையினால் இந்த காலை வேளையிலும் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. புதிய கிருபையினால் இந்த காலை வேளையிலும் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. சென்று சொல்லுவோமா. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என்னை சுவே, என்னை சுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நல்ல கரங்கள் அசைத்து என்னை சுவே, என்னை சுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினி. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினி. பாரமெல்லாம் நீக்கினி, என்னை பாடி மகிழ வைத்தீ. பாரமெல்லாம் நீக்கினி, என்னை பாடி மகிழ வைத்தீ. சென்று சொல்லுவோம். நேசுவே, என் நேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை எங்கள் வாழ்க்கையில் இல்லை. இயேசுவே, நேசுவே, என் நேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். காரியம் வாய்க்கச் செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். சொல்லுங்க. காரியம் வாய்க்கச் செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். இந்த வேளையிலும் என் இயேசுவே, என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே.
முழு பலத்தோடு வாய்களை திறந்து நல்ல கரங்களை அசைத்து என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. இயேசுவே என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட தென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில். நல்ல கொஞ்ச நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய சமூகத்துல கர்த்தாவே இதை காட்டிலும் பெரிய மேன்மை இல்லை ஆண்டவரே. என் பாதங்கள் சறுக்கிடும் வேளையில் உம்முடைய பதறாத கரம் என்னை தாங்குகிறது ஆண்டவரே. என்னை கண்ணோக்கி பார்க்கிறவரே, என்னை தூக்கி நிலைநிறுத்துகிறவரே கர்த்தாவே, நாங்கள் உம்மை சார்ந்திருக்கிறோம். நெருக்கத்தின் வேளையில் எங்களுடைய பலவீனத்தின் மத்தியில் கர்த்தாவே நீர் எங்களுக்கு பலனா இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை மறுபடியும் புதுப்பிக்க கூடிய தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே. தேசத்துக்கு சேமத்தை உண்டு பண்ணக்கூடியவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. பாதங்கள் சறுக்கிடும் வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினே, பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினே, பாரமெல்லாம் நீக்கினே, என்னை பாடி மகிழ வைத்தீ, பாரமெல்லாம் நீக்கினே, என்னை பாடி மகிழ வைத்தீ. சேர்ந்து சத்தமா சொல்லுங்க, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. இயேசுவே என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. நல்ல கரங்களை தட்டி எங்களுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் நீர் ஆண்டவரே. எங்களை தலை நிமிர செய்கிறவர் நீர் ஆண்டவரே. உம்முடைய சொந்தமாய் நாங்கள் காணப்படுகிறோம் ஆண்டவரே. எங்களை வெட்கப்படுத்தாதபடிக்கு தேவனே நீர் எங்களை விசாரித்து எங்களை ஆளுகை செய்கிற தகப்பனாகவே இருக்கிறீர் ஆண்டவரே. தலைமுறை தலைமுறையாய் உம்மை சேவிப்பதற்கான தயவை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நாங்களும் எங்கள் வீட்டாருமோ என்றால் உம்மையே சேவிப்பதற்கான கிருபையை தேவனீர் எங்கள் மேல் பொழிந்தருளும் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம் எங்கள் மத்தியில் நிரம்பி வழியட்டுமே சுவே. தலைமுறை தலைமுறையா உம்மை சேவிக்க தயை செய்திடும், தலைமுறை தலைமுறையா உம்மை சேவிக்க தயை செய்திடும், நித்திய கிருபை நீங்காத கிருபை இன்றைய தந்தருளும். கேட்போமா? நித்திய கிருபை நீங்காத கிருபை இன்றைய தந்தருளும். எங்கள் தேவனே, எங்கள் தேவனே உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் பூமியில் பாக்கியவான்கள். எங்கள் தேவனே உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் பூமியில் பாக்கியவான்கள். தலைமுறை தலைமுறையா உம்மை சேவிக்க தயை செய்திடும், தலைமுறை தலைமுறையா உம்மை சேவிக்க தயை செய்திடும், நித்திய கிருபை நீங்காத கிருபை இன்றே தந்தருளும், நித்திய கிருபை
நீரே தந்தருளும். எங்கள் தேவனே உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் பூமியில் பாக்கியவான்கள். எங்கள் தேவனே உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் பூமியில் பாக்கியவான்கள். 1000 தலைமுறைக்கும் உந்தன் இரக்கம் நிலைத்து நிற்கும். 1000 தலைமுறைக்கும் உந்தன் இரக்கம் நிலைத்து நிற்கும். அழியாத அன்பால் மாசற்ற மனதால் உம்மை நேசிப்போம். அழியாத அன்பால் மாசற்ற மனதால் உம்மை நேசிப்போம். எங்கள் தேவனே உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் பூமியில் பாக்கியவான்கள். 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 எத்தனை பேர் சொல்ல முடியும்? நாங்கள் உம்முடைய சமூகத்தில் பாக்கியவான்களாய் காணப்படுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் பாக்கியவான்களாய் காணப்படுகிறோம் ஆண்டவரே. 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிற தேவன் கர்த்தாவே இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிற தேவன் கர்த்தாவே எங்களுக்கு இரக்கம் செய்யும் ஆண்டவரே. எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி எங்கள் மீதும் எங்கள் சந்ததி மீதும் இரக்கம் இறங்கட்டும். எங்கள் மீதும் எங்கள் சபையின் மீதும் எங்கள் மீதும் எங்கள் தேசத்தின் மீதும் உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும். உம்முடைய கிருபை இறங்கட்டும். எங்கள் தேவனே உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் பூமியில் பாக்கியவான்கள். எங்கள் தேவனே உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் பூமியில் பாக்கியவான்கள். தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்வேன் என்று சொன்ன தேவனே, வாசப்படியில் நின்று நாங்கள் கதறுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இரக்கம் செய்யும் ஆண்டவரே. நினிவேக்காக பரிதவித்த தேவனே, எங்கள் தேசத்திற்காக நாங்கள் நிற்கிறோம். கர்த்தாவே மனம் இறங்கும் ஆண்டவரே. எங்கள் பட்டணத்திற்காக நாங்கள் நிற்கிறோம். கர்த்தாவே மனம் இறங்கும் ஆண்டவரே. நாங்களும் எங்கள் சந்ததியும் உம்மை துதிக்கும்படிக்கு கர்த்தாவே கிருபையை தாரும். எங்கள் சந்ததிக்கு நாங்கள் சாட்சியாய் சொல்லத்தக்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பஸ்கா நாளில் கர்த்தர் எங்களை எப்படி நடத்தினார் என்று சாட்சியாய் சொன்னார்களோ, அதற்கு போல் நாங்கள் எங்கள் சந்ததிக்கு சாட்சியாய் சொல்லத்தக்க வெளிப்படையான அற்புதத்தை தேவரே எங்கள் மத்தியில் செய்தருளும் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் சந்ததிக்கு சாட்சியாய் சொல்லத்தக்க வெளிப்படையான அற்புதத்தை எங்கள் மத்தியில் தேவனே செய்தருளும் ஆண்டவரே. எங்கள் தேவனே உம்மை தெய்வமாக கொண்டு நாங்கள் பூமியில் பாக்கியவான்கள். எங்கள் தேவனே உம்மை தெய்வமாக கொண்டு நாங்கள் பூமியில் பாக்கியவான்கள். உம்மை போல் தேவனில்லை, உம்மை அல்லாமல் மீட்பரில்லை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து சொல்லுவோமா? உம்மை போல் தேவனில்லை, உம்மை அல்லாமல் மீட்பரில்லை. பரிசுத்தர் நீரே, மகத்துவர் நீரே, ஜீவிக்கும் தெய்வம் நீரே. பரிசுத்தர் நீரே,
மகத்துவர் நீரே, ஜீவிக்கும் தெய்வம் நீரே. மறுபடியும் சொல்லுங்க, உம்மை போல் தேவன் இல்லை, உம்மை போல் தேவன் இல்லை, உம்மை அல்லாமல் மீட்பர் இல்லை. சத்தமா, உம்மை போல் தேவன் இல்லை, உம்மை அல்லாமல் மீட்பர் இல்லை. இன்னொரு விஷயம், உம்மை போல் தேவன் இல்லை ஆண்டவரே, உம்மை போல் தேவன் இல்லை, உம்மை அல்லாமல் மீட்பர் இல்லை. பரிசுத்த நீரே, மகத்துவர் நீரே, ஜீவிக்கும் தெய்வம் நீரே. பரிசுத்த நீரே, மகத்துவர் நீரே, ஜீவிக்கும் தெய்வம் நீரே. கரங்களை தட்டி, எங்கள் தேவனே, உம்மை தெய்வமாக கொண்டு நாங்கள் பூமியில் பாக்கியவான்கள். எங்கள் தேவனே, உம்மை தெய்வமாக கொண்டு நாங்கள் பூமியில் பாக்கியவான்கள். தலைமுறை தலைமுறையா, தலைமுறை தலைமுறையா உம்மை சேவிக்கதையை செய்திடும். தலைமுறை தலைமுறையா உம்மை சேவிக்கதையை செய்திடும். நித்திய கிருபை, நீங்காத கிருபை இன்றே தந்தருளும். நித்திய கிருபை, நீங்காத கிருபை இன்றே தந்தருளும். எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, உம்மை தெய்வமாக கொண்டு நாங்கள் பூமியில் பாக்கியவான்கள். எங்கள் தேவனே, உம்மை தெய்வமாக கொண்டு நாங்கள் பூமியில் பாக்கியவான்கள். எங்களின் சந்ததிமே உமதாவியை ஊற்றிடுமே. எங்களின் சந்ததிமே உமதாவியை ஊற்றிடுமே. எங்களை காண்போ உம்மையை காண கிருபை செய்திடுமே. இந்த கடைசி நாட்களில் எங்களை காண்போர் உம்மையை காண கிருபை செய்திடுமே. உம்மை போல் தேவன் இல்லை, உம்மை போல் தேவன் இல்லை, உம்மை அல்லாமல் மீட்பர் இல்லை. உம்மை போல் தேவன் இல்லை, உம்மை அல்லாமல் மீட்பர் இல்லை. பரிசுத்தர் நீரே, மகத்துவர் நீரே, ஜீவிக்கும் தெய்வம் நீரே. பரிசுத்தர் நீரே, மகத்துவர் நீரே, ஜீவிக்கும் தெய்வம் நீரே. எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் பூமியில் பாக்கியவான்கள். எங்கள் தேவனே, உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் பூமியில் பாக்கியவான்கள். எங்கள் தேவனே, உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் பூமியில் பாக்கியவான்கள். எங்கள் தேவனே, உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் பூமியில் பாக்கிய. நல்ல வாக்கிய சிறந்து, எங்கள் தேவனே, உம்மை தெய்வமாக கொண்டு எங்களை பாக்கியவான்களாய் மாற்றுகிறவரே. பூமியில் நாங்கள் பாக்கியவான்கள் ஆண்டவரே. எங்கள் தேவனே, உம்மை தெய்வமாக கொண்டு நாங்கள் பூமியில் பாக்கியவான்கள். பூமியில் பாக்கியவான்கள், பூமியில் பாக்கியவான்கள். நல்ல கரங்களை தட்டி, நீர் எங்களை பாக்கியவான்களாய் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எகிப்து தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் யோசேப்பு இருந்தது போலவே எங்களை நீர் பாக்கியவான்களாய் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே.
கொண்ட நாங்கள் பூமியில் பாக்கியவான்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்களின் ஆசீர்வாதமா இருக்கும்படிக்கு, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படிக்கு, சந்ததிகளுக்கு சாட்சியை சொல்லத்தக்க, என்னையும் என் குடும்பத்தையும் என் வம்சத்தையும் பாதுகாக்கும்படிக்கு கர்த்தர் என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் என்னை உம்முடைய சமூகத்திற்கு நீர் என்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. என்னை மட்டுமல்ல, என் குடும்பத்தையும் என் சந்ததியையும் யோசேப்பின் மூலமாக எகிப்து தேசத்தையும் எகிப்து தேசத்திற்கு வந்த எல்லா தேசங்களையும் காப்பாற்றும்படிக்கு கர்த்தாவே உம்முடைய பிள்ளை மாறினது போலவே உம்முடைய ஜனங்களை மாற்றுவதற்கு நீர் வல்லவராகவே இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த அபிஷேகத்தை எங்க மேல ஊற்றும் ஆண்டவரே. அந்த அபிஷேகத்தை எங்க மேல ஊற்றும் ஆண்டவரே. அந்த வல்லமை எங்க மேல ஊற்றும் ஆண்டவரே. கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலமிதே தூய ஆவியால் நிரப்பிடுமே. கேளுங்க, கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலமிதே தூய ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. எங்க சபை விசுவாசிகள் மத்தியில் அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, திட்ட தரிசனம் உரைத்திடமே. கேளுங்க, எலும்புகளின் பள்ளத்தாக்கில், எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, திட்ட தரிசனம் நிறைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. எங்கள் மத்தியில் அக்கினியாய் இறங்கும், அக்கினியாய் இறங்கிடுமே. கேளுங்க, பெரும் காற்றாய் வீசும், பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் மலை ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாபு நடுங்கின போல் அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் மலை ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாபு நடுங்கின போல் அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடும் ஆண்டவரே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலை மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னில் அக்கினியை ஊற்றிடுமே.
காண்கிறாய் மலை மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னில் அக்கினியை ஊற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடும் ஆண்டவரே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. கடைசி கால அபிஷேகம், கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலமிதே, தூய ஆவியால் நிரப்பிடுமே. கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலமிதே, தூய ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடும், அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடும், அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. கடைசியாக இன்னொரு விசை, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை நல்லா பேசி, ஆண்டவரே அக்கினியா இறங்கும், ஆண்டவரே அக்கினியா இறங்கும், ஆண்டவரே அக்கினியா இறங்கும், ஆண்டவரே. எலும்புகளின் பள்ளத்தாக்குக்கு முன்பாக நாங்கள் நிற்கிறோம், எலும்புகளின் பள்ளத்தாக்குக்கு முன்பாக நிற்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறீர். மரித்தவர்கள் மத்தியில் அல்ல, உயிரோடு இருக்கிறவர் மத்தியில் நாங்கள் நிற்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. மரித்திருக்கிற காரியங்களை உயிரடைய செய்வதற்கு உம்மால் கூடும் ஆண்டவரே. அதிகாரம் தந்திடும், மரணத்துக்கு எதுவான காரியங்களுக்கு எதிர்த்து நிற்பதற்கு அதிகாரங்களை தந்திடும் ஆண்டவரே. கர்மேல் மலையில் உம்மை நோக்கி பார்த்து ஜெபித்தது போலவே இந்த வேளையில் நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு கையளவு மேகம் எங்களுக்கு காண்பியும், எங்களுக்கு எதிராக இருக்கிற பெரும் சத்துருக்கள் நடுங்கி ஓடத்தக்க பெருமலையை உம்மால் உண்டு பண்ண முடியும் ஆண்டவரே. எங்களுக்கு எதிராக இருக்கிற பெரிய பிரச்சனைகள் நடுங்கி விழத்தக்க பெருமலையை உம்மால் உண்டு பண்ண முடியும் ஆண்டவரே. ஒரு கையளவு மேகத்தை கர்த்தாவே எங்களுக்கு மனம் இறங்கும் ஆண்டவரே. கையளவு மேகத்தை எங்களுக்கு காண்பியும் ஆண்டவரே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. என்ன
இன்னொரு எல்லார கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இஸ்ரவேல் ஜனங்கள் சந்ததியாக பஸ்கா நாளில் சாட்சி சொன்னது போலவே, கர்த்தர் எங்களை எப்படி அற்புதமாய் நடத்தினார் என்று சாட்சி சொன்னது போலவே, கர்த்தாவே நாங்களும் எங்கள் சந்ததியும் நீர் எங்களை எப்படி இந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கை கடக்க செய்தீர் என்று நாங்கள் சாட்சி சொல்லத்தக்க, இந்த கொடிய வியாதியிலிருந்து கர்த்தர் எங்களை எப்படி தப்பிவித்தார் என்று சாட்சி சொல்லத்தக்க, கர்த்தர் எங்களை எப்படி விடுவித்தார் என்று சாட்சி சொல்லத்தக்க, கர்த்தாவே எங்களுக்கு மனம் இறங்கும் ஆண்டவரே. உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம், உமக்கு விரோதமாய் மீறுதல்கள் செய்திருக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் உம்முடைய ஜனம் அல்லவோ, இஸ்ரவேல் புத்திரர் உம்முடைய ஜனம் அல்லவோ, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. இன்னும் ஒரு விஷயம் எங்கள் மேல் மனம் இறங்கும் ஆண்டவரே, இன்னும் ஒரு விஷயம் எங்கள் மேல் மனம் இறங்கும் ஆண்டவரே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சேர்ந்து சொல்லுவோமா? அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. உம்மை போல தெய்வமில்லை, நீரில்லை என்றால் நானுமில்லை. உம்மை போல தெய்வமில்லை, நீரில்லை என்றால் நானுமில்லை. முள்ளின் பாதையில் நடந்தேன் நான், எந்தன் வாழ்க்கையை இழந்தேன் நான். முள்ளின் பாதையில் நடந்தேன் நான், எந்தன் வாழ்க்கையை இழந்தேன் நான். நீரில்லா மீனை போல் துடித்தேன் நான், வாயில்லா புல்லை போல் அழுதேன் நான். நீரில்லா மீனை போல் துடித்தேன் நான், தாயில்லா புல்லை போல் அழுதேன் நான். மார்போடு அணைத்தீரே, ஒரு தாயை போல் காத்தீரே. மார்போடு அணைத்தீரே, மார்போடு அணைத்தீரே, ஒரு தாயை போல் காத்தீரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல தெய்வமில்லை, நீரில்லை என்றால் நானுமில்லை. உம்மை போல தெய்வமில்லை, நீரில்லை என்றால் நானுமில்லை. நீரில்லை என்றால் நானுமில்லை. நல்ல பிதாவே, எங்கள் ஆராதனை மகிமைப்பட்ட கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் முள்ளின் பாதையில் நடந்தாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். வழிகாட்டும் தேவன், எங்கள் துணையாக இருக்கிறவர், எங்களை இக்கட்ட நாளில் எங்கள் தஞ்சமாய் எங்கள் கோட்டையாக இருக்கிற தேவனே ஆண்டவரே, நாங்கள் ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாக நடந்தாலும், ஒரு பள்ளத்தாக்கு எங்களை மிகவும் நெருக்கி கொண்டிருந்தாலும், வனாந்திர பாதையில் நாங்கள் நடந்து கொண்டு சென்றாலும், இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் தூக்கி சுமந்த தேவன் எங்களையும் தூக்கி சுமப்பதற்கு வல்லவராகவே இருக்கிறீர் ஆண்டவரே. நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர், இனிமேலும் எங்களை நடத்தும். நீ இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே.
எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும். நாமத்தை உயர்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆலயத்திற்கான அறிவிப்புகள். சபையின் அனைத்து நிகழ்ச்சிகளும் ஆன்லைனில் ஒளிபரப்பு செய்யப்படும். சபையார் யாவரும் பார்த்து பயனடையும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். சிறுவர்களுக்கான ஆராதனை காலை 10 மணிக்கு நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படும். பெற்றோர்கள் யாவரும் தங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நமது சபையின் நிகழ்ச்சிகள் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கில் சென்னை ஹோப் ஏஜி என்ற முகவரியில் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஃபேஸ்புக் பக்கத்தை ஃபாலோ செய்யவும் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நமது சபையின் வெப்சைட் அட்ரஸ் www.chennaihopeag.org. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமநேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமநேசரை புகழ்ந்திடுவேன். அலைச்சல்கள் யாவையும் அகல செய்தேன், அலைச்சல்கள் யாவையும் அகல செய்தேன். நல்மேச்சலில் எந்தனை மகிழ செய்தேன், நல்மேச்சலில் எந்தனை மகிழ செய்தேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமநேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமநேசரை புகழ்ந்திடுவேன். அலைச்சல்கள் யாவையும் அகல செய்தேன், அலைச்சல்கள் யாவையும் அகல செய்தேன். நல்மேச்சலில் எந்தனை மகிழ செய்தேன், நல்மேச்சலில் எந்தனை மகிழ செய்தேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமநேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமநேசரை புகழ்ந்திடுவேன். ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருப்போமாக. அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போமாக. மேலோக நாடந்தன் சொந்தமதே, இந்த பூலோக நாட்டமும் குறைகின்றதே. மேலோக நாடந்தன் சொந்தமதே, இந்த பூலோக நாட்டமும் குறைகின்றதே. மாயையில் மனமினி வைத்திடாமல், மாயையில் மனமினி வைத்திடாமல், நேசர் காயமதை எண்ணி வாழ்ந்திடுவேன், நேசர் காயமதை எண்ணி வாழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமநேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமநேசரை புகழ்ந்திடுவேன். உணர்ந்து பாடுவோம், அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். நம்பிக்கையற்றோனாய் அலைந்த வேளை இயேசுநாதன் என் பக்கமாய் வந்தனரே. நம்பிக்கையற்றோனாய் அலைந்த வேளை இயேசுநாதன் என் பக்கமாய் வந்தனரே. பாவங்கள் பாரங்கள் பறக்க செய்தே,
பாவங்கள் பாரங்கள் பறக்க செய்தே, இந்த பாரதில் என்னை வெற்றி சீரக செய்தே, இந்த பாரதில் என்னை வெற்றி சீரக செய்தே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். நம்பிக்கையற்றோனாய் அலைந்த வேளை இயேசுநாதன் என் பக்கமாய் வந்தனரே. நம்பிக்கையற்றோனாய் அலைந்த வேளை இயேசுநாதன் என் பக்கமாய் வந்தனரே. பாவங்கள் பாரங்கள் பறக்க செய்தே, பாவங்கள் பாரங்கள் பறக்க செய்தே, இந்த பாரதில் என்னை வெற்றி சீரக செய்தே, இந்த பாரதில் என்னை வெற்றி சீரக செய்தே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. இந்த அருமையான வேளையில் உங்களோடு கூட ஆண்டவருடைய வேத வசனங்களை உங்களுடைய மத்தியிலே பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். We are very happy to share the word of God, to talk to you through this broadcast. நாம் சரீரத்திலே ஒன்று கூடி ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆலயத்திலே வர முடியாவிட்டாலும் கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைத்து பலத்தோடு வைத்து அவரை துதிப்பதற்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Even though we are not able to meet physically and worship the Lord, still the Lord has given us strength to meet in this broadcast and meet spiritually and join together and worship God. ஆண்டவர் நம்முடைய போராட்டங்களை, பிரச்சனைகளை, சிறையிருப்பை அதி சீக்கிரத்தில் மாற்றி போடுவார். All the problems, all the bondages and all the affliction that we are facing, the Lord shall change it very soon. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. பிரியமானவர்களே, இந்த அருமையான வேளையில் நாகூம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Nahum 2nd chapter 2nd verse. வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. பிரியமானவர்களே, இந்த நாகூம் தீர்க்கதரிசி யூத தேசத்திற்கு சொல்லுகிற ஒரு மேன்மையான தீர்க்க தரிசனத்தை நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். Dear children of God, this book Nahum, the prophet of Nahum, is telling a prophecy to Judah about what is going to happen. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. இந்த யூத தேசமானது அசீரியர்களால் வெறுமையாக்கப்பட்டது, கெடுத்து போடப்பட்டது. This Judah nation was destroyed by Assyrians. பிரியமானவர்களே, இந்த தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவார் என்று சொல்லுகிறார். The prophet, while God uses his prophet to speak to his people, the Lord says this statement, the Lord will restore the excellence of Jacob. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. பிரியமானவர்களே, அந்த நாட்களிலே யூத தேசம் என்றும் இஸ்ரவேல் தேசம் என்றும் 2 தேசங்களாக பிரிந்திருந்தாலும் ஆண்டவர் இந்த 2 தேசங்களையும் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். The children of God, at this time the Judah nation and Israel nation was separated, but still the Lord's promise is that he will make both the nations be excellence. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, இந்த கோத்திரங்களை எல்லாம் ஆண்டவர் மகிமைப்படுத்துவேன் என்பதற்காகத்தான் யாக்கோபின் மகிமையை
திரும்ப வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். To restore them back to his excellence. Here is a prophet that prophesies saying that for the Lord will restore the excellence of Jacob. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்று யூத தேசமானது அசிரியர்களால் வெறுமையாக்கப்பட்டது போல இன்றும் சத்துருவானவன் அநேகருடைய வாழ்க்கையை வெறுமையாக்கி கொண்டிருக்கிறான். As the Assyrians destroyed the life of Judah, in the same way many adversaries are against us, destroying us and emptying many of us. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது பிரியமானவர்களே. Dear children of God, there is a good hope for each and every one of us. நம்முடைய ஆண்டவர் அதை திரும்ப தருவேன் என்று சொல்லுகிறார். That hope is he shall restore things in our lives. நான் அதை அந்த மகிமையை திரும்ப தருவேன் என்று சொல்லுகிறார். I shall give back the lost glory. The Lord shall restore things. தேவனுடைய பிள்ளையே, நீ வெட்கப்பட்டு போகிறதில்லை. Dear children of God, you shall not be ashamed. உன்னை வெறுமையாக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் நினைத்தாலும் ஒரு நாளும் நீ வெறுமையாக்கப்படுவதில்லை. Even though the emptiers try to empty you out, they shall not act against you and it shall not prosper. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Let the good name of the Lord be glorified. பிரியமானவர்களே, யாக்கோபுடைய ஜீவியத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நான் உங்களுடைய மத்தியிலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். Children of God, I like to point you out few things from life of Jacob. யாக்கோபு நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே இருந்தான். This Jacob was multiplying season by season. இந்த யாக்கோபு விருத்தி அடைந்து கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது லாபானுக்கு எரிச்சல் வந்தது. When the Laban understood that this Jacob was multiplying, he was not happy about it. பிரியமானவர்களே, நாம் வேதத்திலே படித்து பார்க்கின்ற பொழுது இவனை வெறுமை ஆக்க வேண்டும், ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும், இவனை கீழாக்க வேண்டும் என்று சொல்லி லாபான் இவனுடைய சம்பளத்தை 10 முறை மாற்றினதாக படிக்கிறோம். Bible clearly says to empty him, to destroy him, to put him into a low state. Laban changes salary 10 times. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 10 முறை சம்பளம் மாற்றப்பட்டாலும் ஆண்டவர் இவனை கைவிடவே இல்லை. Even though 10 times his salary was changed, yet the Lord did not forsake him. இந்த யாக்கோபு சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? What was the testimony of Jacob? ஆதியாகமம் Genesis. ஆதியாகமம் Genesis. 31ஆம் அதிகாரம். 31st chapter. ஆதியாகமம் Genesis. 31ஆம் அதிகாரம். 31st chapter. 42வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே என்ன வாசிக்கிறோம்? 42nd verse what we did over here. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது யாக்கோபு சொல்கிறான், என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு கூட இராமல் போனால் நீர் என்னை வெறுமையாய் அனுப்பி இருப்பீர். And Bible clearly says, unless the God of my father, the God of Abraham and the fear of Isaac had been with me, surely you would have sent me empty handed. அருமையான தேவனுடைய பிள்ளை, அதனுடைய அர்த்தம் என்ன? What was the meaning behind it? இந்த லாபான் யாக்கோபை வெறுமையாக அனுப்ப வேண்டும் என்று சொல்லி நினைத்தான். Laban had a mentality to send Jacob empty handed. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் அருமையான தேவனுடைய பிள்ளையே அவனோடு கூட யாக்கோபோடு கூட இருந்த காரணத்தினால் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். As the father of the Lord of Abraham, the fear of Isaac had been with Jacob, the Lord blessed him and sent him. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அநேகர் உன்னை வெறுமையாக்க நினைக்கலாம். Dear children of God, there can be many people who are trying to empty you out. ஆனால் நீ சொல்லுவாய், வெறும் கையோடும் ஒரு கோலோடும் வந்தேன், இப்பொழுது 2 பரிவாரங்களோடு கடந்து செல்கிறேன் என்று நீ சொல்லுவாய். But you can tell us a testimony. I came with an empty hand, just with a rod in my hand. The Lord has given me 2 groups of people. தேவனுடைய பிள்ளையே, உன்னை ஒரு மனிதனும் வெறுமையாக்க முடியாது. Dear children of God, no man can make you empty. உன்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியும் தேவ பிள்ளை. Your cup will be overflowing, dear children of God. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தாவீதை வர வர விருத்தி அடைய செய்த தேவன் உன்னை விருத்தி அடைய செய்வார். The Lord who made David multiply day in and day out, the same way the Lord shall make you multiply. கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். The Lord shall make you high upon all the tribes of this world. ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் மாறினது போல
கர்த்தர் உன்னை உயர்த்துவார் தேவ பிள்ளையே. As Lord multiplied Isaac every day, in the same way the Lord shall multiply your things. நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற வேத வசனத்தின்படி நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். As the Lord blessed Israel in the way that you shall be multiplied 1000 times, in the same way the Lord shall multiply you 1000 times. நம்முடைய ஆண்டவர் இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறவராய் The இருக்கிறார். Lord shall multiply in the way that there is nothing that can be stored in your barns. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. You shall not be ashamed. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. You shall not be ashamed. பெருகுவாய் தேவ பிள்ளையே. You shall multiply the நீ children of God. ஆசீர்வதிக்கப்படுவாய். You shall be blessed person. உன்னுடைய போராட்டங்கள் மாறும் தேவ பிள்ளையே. All the problems in your life will change. கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருவார். The Lord shall give you victory. சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே நான் வாசிக்கின்ற பொழுது என்ன வாசிக்கிறோம்? Prophetic book of Zechariah, what we read over here. சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் Prophetic book of Zechariah 8th chapter. 12வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது என்ன வாசிக்கிறோம்? 12th verse, what is said over here. விதைப்பு சமாதானமுள்ளதாய் இருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும், இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. அருமையான தேவனுடைய பிள்ளையே, சமாதானமாய் விதைக்கிற நாள் ஒன்று கண்டிப்பாக வரும் தேவ பிள்ளையே. Dear children of God, there is a time where you sow in peace. திராட்சை செடி தன்னுடைய கனியை கண்டிப்பாக தரும். Definitely the vine shall give its fruit. பூமி தன்னுடைய பலனை கொடுக்கும் என்று The சொல்லப்பட்டிருக்கிறது. ground shall give her increase. வானம் தன்னுடைய பனியை தரும் என்று And the சொல்லப்பட்டிருக்கிறது. heaven shall give the dew. இந்த ஜனங்களில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிப்பார். And I will cross the remnant of this people to possess all these. அருமையான தேவனுடைய பிள்ளையே, சமாதானமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் Dear தருவார். children of God, the Lord shall give you a life of peace. சந்தோஷமான வாழ்க்கையை கர்த்தர் The தருவார். Lord shall give you a life of joy. உன்னுடைய கனிகளை, உன்னுடைய கையின் பிரயாசத்தை நீ புசிக்கிற நாள் வரும் தேவ Dear பிள்ளையே. children of God, there will be a time that you shall eat the fruit of your hand. உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். There shall be goodness in your life. நீ வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. You should not be ashamed. அதற்கு காரணம் என்ன? What is the reason behind அதற்கு it? காரணம் என்ன? What is the reason behind it? உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் உன்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர். More than any other person in this world, the Lord who is there with us is the greater God. Praise the Lord. உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். தண்ணீரை கடந்திடும் போது உன்மேல் அவைகள் புரளுவதில்லை. தண்ணீரை கடந்திடும் போது உன்மேல் அவைகள் புரளுவதில்லை. அக்கினியின் சோதனை ஒன்றும் செய்யாதே. அக்கினியின் சோதனை ஒன்றும் செய்யாதே. எல்லாரும் சொல்லுவோம். அவைகளை மீதித்தே ஜெயமே அடைவாய். அவைகளை மீதித்தே ஜெயமே அடைவாய். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். உன் பக்கமாயிரம் பேரும் உன்மேல் விழுந்தும் தீங்கொன்றுமில்லை. உன் பக்கமாயிரம் பேரும் உன்மேல் விழுந்தும் தீங்கொன்றுமில்லை. கண்களினால் காணுவாய் தேவன் துணை உனக்கு. கண்களினால் எல்லாரும் சொல்லுவோம். காணுவாய் தேவன் துணை உனக்கு.
ஜெய துணியோடு முன்னே செல்வாய், ஜெய துணியோடு முன்னே செல்வாய். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர், பிரியமானவர். More than anything that is in this world, the Lord who is there with us is a greater God. உன்னை ஒரு நாளும் வெறுமையாக்குவதற்கு கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். The Lord shall never allow anything to empty you out. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய பலவீனத்தில் அவர் பலனாய் விளங்குகிறவர். Dear children of God, in your weakness His strength shall be revealed. உன்னுடைய பலவீனத்தை அவர் மாற்றுவார். He shall change your weakness. உன்னுடைய கஷ்டங்களை அவர் மாற்றுவார். He shall change your oppressions. சோர்ந்து போகாதே தேவ பிள்ளையே. Don't be discouraged, your children of God. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர். There is a God whom we worship and He is a bigger God. பாருங்கள், இங்கே நாகும் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவருடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திருப்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையும் திரும்பி வர பண்ணுவார். For the emptiers have emptied them out and ruined their vine branches, for the Lord will restore the excellence of Jacob like the excellence of Israel. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை Let உண்டாவதாக. the good name of the Lord be glorified. பாருங்கள், இன்று இந்த வேத வசனத்திலே நாம் இங்கே பார்க்கின்ற பொழுது ஒரு கூட்டம் ஜனங்கள் அவர்களை வெறுமையாக்குவதற்கு பிரயாசப்பட்டார்கள். The children of God, when we meditate upon this word, there was one group of people which were trying to empty these people. ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். And God promises that He shall renew the excellence of Israel. இரண்டாவதாக பாருங்கள், அவர்களை கெடுத்து போட பிரயாசப்பட்டதை நாம் இங்கே பார்க்கிறோம். And here we can see about another step. They were ruining their things. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவ ஜனங்கள் கெடுக்கப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இன்று ஒரு கூட்டம் எத்தனித்துக் கொண்டிருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். Dear children of God, at this moment, at this point of time, there is a group of people that is trying to ruin God's children, that is trying to destroy God's children. நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What God says, கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார். for the Lord will restore the excellence of Jacob like the excellence of Israel. கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர For பண்ணுவார். the Lord will restore the excellence of Jacob like the excellence of Israel. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னை ஒரு நாளும் கெடுத்து போடுவதற்கு விடவே மாட்டார். Dear children of God, always remember the Lord shall never allow any person to ruin your life. ஆண்டவர் உன்னை அழித்து போடுவதற்கு அவர் அனுமதிக்கவே The மாட்டார். Lord shall never allow any person to destroy your life. நியாயாதிபதிகளின் புத்தகத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற When பொழுது we read the book of Judges, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம், book of Judges 6th chapter, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் Judges 6th chapter, 3வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். from the 3rd verse if we read, இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. let the good name of the Lord be glorified. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரரும் அவர்கள் விரோதமாக எழும்பி வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And Bible says whenever Israel had sown, Midians would come up, also Amalekites, and also the people from the east would come up against them. 4வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சல்களை கெடுப்பார்கள் என்று சொல்லி In 4th சொல்லப்பட்டிருக்கிறது. verse we read, it is mentioned that then they would encamp against them and destroy the produce of the earth as far as Gaza and leave no sustenance for Israel. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மீதியானியர்களும்
அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரர்களும் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக வந்து விளைச்சலை கெடுத்தார்கள் என்று சொல்லி The children சொல்லப்பட்டிருக்கிறது. of God, Bible says Midianites and Amalekites and also the people from the east were continuously destroying the seeds, the land the people of Israel sow. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Let the good name of the Lord be glorified. இவர்களுக்கு என்ன செய்வது என்று சொல்லி தெரியவில்லை. These people did not have any idea about what to do, dear children of God. அவருடைய சுய பலத்தினால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. On their own strength they could not do anything. அவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள். At that time they were looking towards the Lord. ஆறாவது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே இப்படியாய் வாசிக்கிறோம். Same chapter 6th verse we read it in this way. ஆறாவது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்க. 6th verse if we read it. இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. பிரியமானவர்களே, இங்க என்ன வாசிக்கிறோம்? அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். And Bible clearly says, and the children of Israel cried out to the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விளைச்சலை கெடுத்து ஒன்றுமில்லாமல் செய்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள். When everything that they saw was destroyed, at that point Israelites looked towards the Lord. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Let the good name of the Lord be glorified. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜனத்தை கர்த்தர் கைவிடவில்லை. The children of God, the Lord did not forsake this group of people. எந்த மனிதன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறானோ அந்த மனிதன் வெட்கப்பட்டு போவதில்லை. Any person who look towards the Lord, he shall never be ashamed. இந்த இக்கட்டான சூழ்நிலையில், கஷ்டமான சூழ்நிலையில் தேவ பிள்ளையே கர்த்தரை நோக்கி நீ பார்ப்பாயாக. Dear children of God, in your tough times, in your time of oppression, look towards the Lord, O children. உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் உனக்கு விரோதமாக கூட்டம் கூடி உன்னை கெடுக்க பிரயாசப்படுகிறார்களா? In your workplace, are there different kinds of people that are trying to destroy you? அருமையான தேவனுடைய பிள்ளையை நீ ஜீவிக்கிற பகுதியில் உனக்கு விரோதமாக எழும்பி உன்னை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களா? In the place that you are living, are there different kinds of group of people that are trying to oppress you? நீங்கள் ஊழியம் செய்கிற பகுதியிலே உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களை அழிக்க வேண்டும், கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களா? Are there people around your ministerial place that they are trying to destroy you and oppress you? உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் பெரியவராய் நம்மோடு கூட இருக்கிறார். Dear children of God, remember that any other person of this world, our God is a greater God. அருமையான உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். தண்ணீரை கடந்திடும் போது உன்மேல் அவைகள் புரளுவதில்லை. தண்ணீரை கடந்திடும் போது உன்மேல் அவைகள் புரளுவதில்லை. அக்கினியின் சோதனை ஒன்றும் செய்யாதே. அக்கினியின் சோதனை ஒன்றும் செய்யாதே. எல்லாரும் சொல்லுவோம். அவைகளை மீதித்தே ஜெயமே அடைவாய். அவைகளை மீதித்தே ஜெயமே அடைவாய். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். உன் பக்கமாயிரம் பேரும் உன்மேல் விழுந்தும் தீங்கொன்றுமில்லை. உன் பக்கமாயிரம் பேரும் உன்மேல் விழுந்தும் தீங்கொன்றுமில்லை. கண்களினால் காணுவாய் தேவன் துணை உனக்கு. கண்களினால் எல்லாரும் சொல்லுவோம். காணுவாய் தேவன் துணை உனக்கு.
ஜெயத்துணியோடு முன்னே செல்வாய், ஜெயத்துணியோடு முன்னே செல்வாய். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். அருமையான தேவனுடைய பிள்ளையை உன்னை கெடுப்பதற்கு ஆண்டவர் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். Dear children of God, the Lord shall never allow any person to destroy you. நியாயாதிபதிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம், Judges 8 chapter. நியாயாதிபதிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம், Judges 8 chapter. 28வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே என்ன வாசிக்கிறோம்? 28th verse what we read over here. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பிரகாரமாய் மீதியானியர் திரும்ப தலையெடுக்க கூடாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். Thus Midian was subdued before the children of Israel, so that they lifted their heads no more. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு முன்பாக தலை எடுக்காதபடிக்கு உன்னுடைய சத்துருக்களை கர்த்தர் தாழ்த்தி விடுவார். Dear children of God, understand this verse. The Lord shall make the heads of the enemy shall never rise anymore. The Lord shall make it happen for you. சத்துருக்கள் தாழ்த்தப்படுகின்ற பொழுது தேசத்திலே அமைதல் உண்டாகும். தேவ பிள்ளையே, when the adversary is subdued, there shall be peace in the nation. நம்முடைய ஆண்டவர் ஜெயத்தை தருகிறவர். The Lord is a God who gives us victory. நம்முடைய ஆண்டவர் நம்மை வெட்கப்பட விட மாட்டார். Our Lord shall never let us ashamed. உன்னை கெடுக்க நினைக்கிறவர்கள் தாழ்த்தப்படுவார்கள். Anyone who is trying to subdue you shall be subdued. நம்முடைய ஆண்டவர் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறவர். Our God is a God who makes a table in the sight of the enemies. உன்னுடைய தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர். He anoints us with the oil. உன்னுடைய கொம்பை முளைக்க பண்ணுகிறவர். And he raises our horns. உன்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் நம்முடைய And he ஆண்டவர். changes us to be a victorious person. சோர்ந்து போகாதே தேவ பிள்ளையே. Never be discouraged, your children of God. அதைரியப்படாதே தேவ Never பிள்ளையே. be broken down. கர்த்தர் உன்னை வெறுமையாக்க விட மாட்டார். He shall never let you empty handed. கர்த்தர் உன்னை கெடுக்க விட மாட்டார். He shall never let you கர்த்தர் ruin. உனக்கு ஜெயத்தை தருவார். He shall give you victory. நீ வெட்கப்பட்டு போகிறதில்லை. You shall not be ashamed. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. நாகூம் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை மறுபடியுமாக நான் வாசிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். Book of prophetical book of Nahum 2nd chapter 2nd verse. I like to read it again. வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையும் திரும்பி வர பண்ணுவார். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார். For the Lord will restore the excellence of Jacob like the excellence of Israel. கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார். For the Lord will restore the excellence of Jacob like the excellence of Israel. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதனுடைய அர்த்தம் என்ன? நீ இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். The children of God, what is the meaning behind it? Whatever you have lost, you shall restore it back. நீ இழந்து போன எல்லாவற்றையும் கண்டிப்பாக திருப்பிக் கொள்ளுவாய். Whatever you have lost in your life, you shall restore it back. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன? What is the promise of God? உபாகமம் Deuteronomy 26ஆம் அதிகாரம் 26th chapter. உபாகமம் Deuteronomy 26ஆம் அதிகாரம் 26th chapter 19வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது என்ன வாசிக்கிறோம்? 19th verse what we read over here. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார் பாருங்கள். What God has said over here. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். And that he will set you high above all the nations which he has made, in praise, in name, in honor, and that you shall be holy people to the Lord your God. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும்
சிறந்திருப்பாய். In praise, in name, in honor, the Lord shall make you high and make your name great. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நீ சோர்ந்து போகாதே. Whatever problems that comes in your life, never be discouraged. அருமையான தேவனுடைய பிள்ளை, உன்னை வெறுமையாக்க வேண்டும் என்று சொல்லி பலர் நினைக்கலாம். Dear children of God, there can be many people that are trying to empty you out. ஆனால் எல்லாரை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்கிற ஆண்டவர் உன்னோடு கூட But இருக்கிறார். more than all the people that he has made, in praise, in name and in honor, the Lord shall raise you up. அருமையான தேவனுடைய பிள்ளையே, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று அவர் சொல்லி இருக்கிறார். And Bible clearly says that little one shall come as thousand, a small one a strong nation. கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். And I, the Lord, will hasten it in his time. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவார். A little one shall come as thousand, and a small one a strong nation. கர்த்தர் அதை தீவிரமாய் நடத்துவார். And the Lord shall do it in a hastened way. உன்னுடைய பிரச்சனைகள் மாறும் தேவ பிள்ளையே. The Lord will change your problems, you children of God. உன்னுடைய கண்ணீர் மாறும் தேவ Your பிள்ளையே. tears will change, you children of God. உன்னுடைய நிந்தைகள் மாறும் தேவ பிள்ளையே. All the afflictions will change, you children of God. உன்னுடைய சத்துருக்கள் வெட்கப்படுவார்கள். Your enemy shall be put to shame. உன்னுடைய குறைவுகள் நிறைவாகும். Your shortcomings shall change in your life. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக் There கொள்ளுவாய். shall be complete blessing in your life, the children of God. ஆண்டவர் உன்னை சிறந்திருக்க The பண்ணுவார். Lord shall make you thousands. எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? How many believe in this? 84ஆம் சங்கீதம் 84th Psalm. 84ஆம் சங்கீதம் 84th Psalm. 11வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது என்ன வாசிக்கிறோம்? 11th verse, what we read over here. 84ஆம் சங்கீதம் 84th Psalm. 11வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 11th verse says in this way. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று For சொல்லப்பட்டிருக்கிறது. the Lord God is a sun and shield. The Lord will give grace and glory. No good thing will he hold from those who walk uprightly. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் உன்னை சிறந்திருக்க The பண்ணுகிறவர். children of God, the Lord shall make you as a glorious one. கர்த்தர் உன்னை பலத்த ஜாதியாய் மாற்றுகிறவர். He shall make you as a great nation. அவரை பின்பற்றி உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார் என்று And சொல்லப்பட்டிருக்கிறது. everyone who walks uprightly in his sight, the Lord shall hold no good things from them. அருமையான தேவனுடைய பிள்ளை, உனக்கு நன்மை செய்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். Dear children of God, there is a God who does good things in your life. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தது போல கர்த்தரை நோக்கி பாருங்கள். As Israelites look towards the Lord, look towards the Lord, dear children of God. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. You should not be ashamed. 14ஆம் சங்கீதம் 14th Psalm. 14ஆம் சங்கீதம் 14th Psalm. 7வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது என்ன வாசிக்கிறோம்? 7th verse, what we read over here. 14ஆம் சங்கீதம் 7வது வசனம் 14th Psalm, 7th verse. வாசியுங்கள். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாவதாக என்று Oh, சொல்லப்பட்டிருக்கிறது. that the salvation of Israel would come out of Zion, then the Lord will bring back the captivity of his people. Jacob shall rejoice and Israel shall be glad. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை மாற்றுவார். When the Lord changes the captivity of his people, அருமையான தேவனுடைய பிள்ளையை, சிறியவனை பலத்த ஜாதியாய் the மாற்றுவார். Lord shall change the little one into a strong nation. கர்த்தர் கிருபையையும் மகிமையும் தருவார். The Lord shall give you with grace and glory. அருமையான தேவனுடைய பிள்ளையை, கர்த்தர் தம்முடைய ஜனத்துடைய சிறையிருப்பை And the மாற்றுவார். Lord shall change the captivity of his people. அப்பொழுது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று And சொல்லப்பட்டிருக்கிறது. let that rejoice be with Jacob and Israel be glad upon நீ it. வெட்கப்பட்டு போவதில்லை தேவ பிள்ளையே. You should not be ashamed, dear children of God. கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள் என்று And சொல்லப்பட்டிருக்கிறது. the ransom of people shall return come to Zion with singing. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். Everlasting joy will be on their heads. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். And they shall obtain joy and gladness. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். Sorrow and sighing shall flee. அருமையான தேவனுடைய பிள்ளையே, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போய்விடும். Sorrow and sighing shall flee away from கஷ்டங்கள் them. எல்லாம் ஓடி போய்விடும். All your shortcomings shall change. கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருவார் The தேவ Lord பிள்ளையே. shall give you victory, dear children of நீ ஒரு God. நாளும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. And
never ever you shall be ashamed. நீ ஒரு நாள் வெட்கப்பட்டு போகிறதில்லை. Never ever you shall be ashamed. கர்த்தர் உன்னை சிறந்திருக்க பண்ணுவார். The Lord shall be as you as a multitude. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவான். And Bible says a little one shall come as thousand and a small one as a strong nation. கர்த்தர் கிருபையும் மகிமையும் உனக்கு தருவார். The Lord shall give glory and grace to you. களிப்பும் மகிழ்ச்சியும் உனக்கு உண்டாயிருக்கும். And there shall be gladness and joy in your place. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போக தேவ பிள்ளையே. And all the sorrow and sighing shall flee your place. அவரை நம்புவாயாக. Trust in him. அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்வாயாக. Hold on to him. அவர் பூரண சமாதானத்தோடு உன்னை காத்துக் And கொள்வார். he shall protect you with complete peace. நீ வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. You should not be ashamed. நீ வெட்கப்பட்டு போகிறதே You இல்லை. shall not be ashamed. வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவருடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார். For the emptiers have emptied them out and ruined their wine branches. For the Lord will restore the excellence of Jacob like the excellence of Israel. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு மனிதனை உன்னை வெறுமைப்படுத்த முடியாது. Dear children of God, no man can empty you. ஒரு மனிதனை உன்னை கெடுத்து விட முடியாது. No man can ruin you. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். Our God is a God who fights for you. கர்த்தர் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வார். The Lord shall make you be excellence. அருமையான தேவனுடைய பிள்ளையே, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்ற வேத வசனத்தின்படி உன்னை பலத்த ஜாதியாய் மாற்றுவார். As written in the scripture, a little one shall come as 1,000, a small one a strong nation. In the same way the Lord shall change your life. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கிருபையும் மகிமையும் கர்த்தர் உனக்கு தருவார். Dear children of God, grace and glory shall be added on to you. உன்னுடைய வாழ்க்கையில் களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும் தேவ Dear பிள்ளையே. children of God, rejoice and gladness shall be in your lives. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போய்விடும். All the sorrow and sighing shall flee. உன்னுடைய சுகவாழ்வு துளிர்க்கும் தேவ பிள்ளையே. There are good times that is going to blossom in your lives. ஆண்டவரை நம்பு. Trust in God. அவருடைய வார்த்தை உறுதியாய் பிடித்துக்கொள். Hold on to his words. நீ ஒரு நாள் வெட்கப்பட்டு போகிறதில்லை. You shall not be ashamed. நீ ஒரு நாள் வெட்கப்பட்டு போக. You shall not be ashamed. நாம் ஜெபிப்போம். Let's close our eyes and pray. நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். Our glorious God, we praise you. நீர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி We செலுத்துகிறோம். thank you for the glorious words that you have spoken to us in this morning. நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் அப்பா. Lord, how much you love us, so Father. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, you thank you for that. நாங்கள் உமக்கு நன்றி Lord, we செலுத்துகிறோம். thank you for that. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் வெறுமையாக்குகிற தேவன் நீர் அல்ல. Our Father, you are not a God who allows your children to be emptied. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி You are செலுத்துகிறோம். a God who multiplies us every day, each day. For that we thank you, O Father. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை சத்துருக்கள் கெடுத்து போடுவதற்கு நீர் ஒரு நாளும் அனுமதிக்கிற ஆண்டவர் அல்ல. Lord, you are a God, you doesn't allow the adversaries to ruin our lives. சத்துருக்களை தலை எடுக்கப்படாதபடிக்கு அமிழ்த்து போடுகிற ஆண்டவர் நீர் அல்லவா? Lord, you are a God who makes the enemies cannot raise their heads again. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for that, O நாங்கள் Lord. உமக்கு நன்றி Lord, செலுத்துகிறோம். we thank you for that. நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி Lord, you செலுத்துகிறோம். are a God who blesses us. For that we are thankful for you. நீர் எங்களை பெரிய ஜாதியாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி Lord, you செலுத்துகிறோம். are a God who makes us into a strong nation. For that we thank you, Lord. சஞ்சலத்தையும் தவிப்பையும் நீ மாற்றி போடுகிற தேவனாய் இருக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி Our செலுத்துகிறோம். Lord, we thank you for that. You shall remove all the sighing and sorrows from our lives. எங்களுடைய பிள்ளைகளை கைவிடாமல் நீர் காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். Lord, protect our children from all the problems. எங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். Lord, bless our children, O Father. போராட்டங்களை நீர் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். All the troubles in their lives shall fail down. பிரச்சனைகளை மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். All the problems to be changed, O சுக Father. வாழ்வை துளிர்க்க பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். Let there be good times that are blossoming in their இந்த lives. கொடுமையான நாட்களில் எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பீராக. In these tough times, Lord, protect our children. வேலி அடைத்து பாதுகாப்பீராக. Lord, you fence them, O Lord. கண்மணி போல பாதுகாப்பீராக. Lord, you protect them as the apple of the eye. உள்ளங்கையில வரைந்து வைத்து பாதுகாப்பீராக. Lord, protect them as you engraved them in your palms. எங்களுடைய தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. Lord, protect our nation, O Father. ஆண்டவரே, எங்களுடைய தலைவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. Lord, protect our leaders. கடினமாய் உழைக்கிற மருத்துவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. Lord, protect everyone struggling hard for us, for the doctors, O Lord. மருத்துவருடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளும் Lord, ஆண்டவரே. protect all the doctors
sinners family. பலவீனத்தோடு இருக்கிறவர்களை விடுவிப்பீராக. Lord, everyone who are sick, Lord, we pray in your name, redeem them, oh Father. உம்முடைய தெய்வீக சுகமாக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக. Let your mighty hands go before them. அற்புத அடையாளங்களை செய்வீராக. Let there be miracles happening in that time. பொருளாதார தேவைகளை சந்திப்பீராக. Lord, you satisfy all our financial needs. எங்களுடைய தேசத்தில் ஒரு செழிப்பை உண்டாக்குவீராக. Lord, let there be a mighty prosperous season in our nation. உம்மை விசுவாசிக்க கிருபை செய்வீராக. Lord, let the nation believe in you, Father. அதி சீக்கிரத்தில் வரப்போகிற உம்மை தேடுவதற்கு நீர் கிருபை செய்வீராக. Lord, give us a heart to seek you who is going to come very soon. உம்முடைய திருக்கரத்திலே ஒப்புக்கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். We submitted into your mighty hands of the Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus Christ's name we pray. ஆமென். Amen. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்று சதா காலம் நம் அனைவரோடும் கிறிஸ்துவின் வரை பரியந்தம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. God bless you. கர்த்தருடைய ஆசீர்வாதம்.